இந்த செடிக்கு பேர் வந்து விளாரி அப்படின்னு சொல்லுவாங்க. விளாரி இலை. இந்த குச்சியை வந்து படல் மாதிரி முன்னாடி வந்து செவர் இல்லாமல் இருக்கும்போது முன்ன ஒரு காலத்தில் அது மாதிரி இப்போ வந்து வேலிகளுக்கு ஓரமாக படல் கட்டி வைக்கிறது. இந்த குச்சியை வந்து கட் பண்ணி நெட்டாக வச்சு ஒரு அரை மட்டத்துக்கு வச்சு வெட்டி கட் பண்ணி படல் பண்ணுவாங்க. இந்த இலை வந்து முக்கியமான மருத்துவம் குணம் வாய்ந்தது. என்னென்னா காலில் ரொம்ப நீர் சுரந்து காலெலாம் வீக்கமாக இருக்கிறவங்களுக்கு இந்த இலையை லைட்டாக வதக்கிட்டு அப்படியே துணியில் வச்சு கட்டிட்டாங்கன்னா அது அந்த நீரெல்லாம் இழுத்துரும். அது மாதிரி இந்த இலை விளாரி இலை. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வேலி பருத்தி. இது வந்து மிகப்பெரிய வாய்வு, என்ன மாதிரியான வாய்வு இருந்தாலும் இந்த வேலிப்பருத்தி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் வேலிப்பருத்தி. இதில் இருக்குல்ல 2 காய், 2 கொம்பு மாதிரி இருக்க காய். இந்த காயை சுட்டுட்டு எங்கே இருக்குது அந்த காய்? இதுதான் அந்த காய். அதை சுட்டுட்டுன்னா நெருப்பில் வாட்டிட்டு தின்னோம் அப்படின்னோம்னா நம்ம உடம்புல எவ்வளோ பெரிய வாய்வாக இருந்தாலும் சரி கலைஞ்சிரும். என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சித்த மருத்துவக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேலிப்பருத்தியோட காயை கொடுத்தீங்கன்னா கர்ப்பத்தையே களைச்சி விட்ரும், டெலிவரி ஆக்கி விட்ரும். களைச்சி விட்டோன்னா டெலிவரி ஆக்கிடுமா. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான வாயுவை ஏற வெளியே ஏற்றக்கூடியது. இந்த கத்தாழைங்கிறது இந்த கள்ளி. இது முன்னாடியெல்லாம் வேலிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கள்ளி. இப்போல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது. இதெல்லாம் இல்லை, ரொம்ப எல்லாம் கம்பி வேலியை போட்டுட்டு இந்த கல்லியெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. முன்னாடியெல்லாம் வேலிக்கு வந்து இந்த கல்லியில் வந்து சித்திரை வைகாசியில் வெயில் காலத்தில் வெட்டி போட்டோம்னா தளைஞ்சிக்கும். ஆனால் மழை காலத்தில் போட்டோம்னா அணுங்கி கொட்டி போயிடும். இது வந்து ஆனாம்பழம் செடி. இப்போ தான் காய்க்குது. சின்னதாக காய்க்குது. அப்படியே பழுத்து அப்படியே வெள்ளையாக உள்ளுக்குள்ளே மேலே வந்து லைட்டாக தோல் இருக்கும். அதுக்குள்ளே உள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளையேன்னு இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நான் அதை சாப்பிட்டோம்னா காய்ச்சல் வரும்பாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் காய்ச்சல் இதனால தான் வருமாங்கிறது தெரியல. குளிர்ச்சியாக உண்டாக்கக்கூடியது. இது வந்து சுண்டைக்காய் செடி. இப்போ தான் சின்னதாக மழை விழுந்ததுக்கப்புறம், இப்போ 2 நாள் மழை விழுந்ததுக்கப்புறம் சின்னதாக இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது சுண்டைக்காய். இது வந்து உடம்புல உள்ள பித்தத்தை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய சுண்டைக்காய். வத்தல், இந்த வத்த குழம்புல வைப்போம்ல, அந்த வத்தல் செடி இது. இந்த மாதிரி நிறைய அந்த பக்கம்லாம் கிடைக்கும் எல்லாமே. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறதுனால. இது வந்து எங்கள் ஏரியா பக்கம் வந்து சூரப்பழம் அப்படின்னு சொல்லுவோம். சூரப்பழ செடி இது. இந்த செடி பயங்கரமாக இருக்கும். முள் கொக்கியாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஏரியாவில் வந்து நரி இழந்த அப்படிம்பாங்க. இது இந்த மரம்லாம் ரொம்ப அழிஞ்சு வந்தக்கூடிய மரம். முள் பார்த்திங்கன்னா நல்லா நெட்டாக ஊக்கு மாதிரியே. முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளைலாம் டவுசரில் குத்திட்டு போகிறதுக்கு ஸ்கூல் போகிறப்ப, சின்ன வயசில் ஸ்கூல் போகிறப்ப டவுசர் பட்டன் கிழிஞ்சு போகும். காக்கி சட்டை கொடுப்பாங்க, காக்கி டவுசர் கொடுப்பாங்க ஸ்கூலில். அது பட்டன் போயிடும் சீக்கிரத்தில். இந்த ஊக்கை குத்திக்கிட்டு தான் போகிறது. சட்டைக்கெல்லாம் ஊக்கு. இந்த முள் இதுதான் நம்மளுக்கு ஏழைகளின் ஊக்கு. இந்த முள் இது வந்து சீசமரம், குடச்சீத்தை. இதில் இன்னொரு மரம் இருக்குது, பெருசாக இருக்கும், நல்லா குண்டாக இருக்கும் அந்த முள். அது வந்து குடச்சீத்தை. இதில் வந்து நார் கிழிச்சு படல் இந்த மாதிரி இதெல்லாம் கட்டுறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்.